In this video, we have to see control. What is control? Control means to guide something the direction it is intended to do. So, control அப்படின்னா என்ன? எல்லா இடத்துலயும் கண்ட்ரோல் இருக்கணும். கிளாஸ்ல கண்ட்ரோல் இல்லைன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க எப்படி இருப்பீங்க? ரொம்ப என்ஜாயபிளா இருப்பீங்க. அதே மாதிரி ஒரு பிசினஸ் ஆர்கனைசேஷனுக்கு தென் ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு கண்ட்ரோல் கண்டிப்பா வேணும். ஸோ ஒவ்வொரு பர்சனுக்கும் அவங்களோட லிமிட் என்ன அப்படிங்கறத என்ன செஞ்சிருக்காங்க? இந்த கண்ட்ரோல்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ், இதோட ஃபீச்சர்ஸ், இயல்புகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போதுல கோல் ஓரியன்டர். இந்த கண்ட்ரோல் எல்லாமே கம்பெனியோட இண்டஸ்ட்ரியோட வெல்ஃபேர், அவங்களோட லாபம் நல்லா இருக்கணும், கம்பெனி டாப் லெவல்ல போகணும், இந்த கோல் ஓரியன்டட்ல தான் இருக்கணும். ஆஸ் வெல் அஸ் இட் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, இந்த கண்ட்ரோல் வந்து கரெக்டா இருக்கா, இல்ல வேற எதுவும் செய்யணுமா அப்படிங்கறத என்ன செய்யறாங்க? ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆஸ் வெல் அஸ் இட் இஸ் ஆக்ஷன் ஓரியன்ட். செயல்பாடு ஒன்னொன்னு என்ன செய்யறாங்க? அவங்க ஐடென்டிஃபை பண்றாங்க. ஆஸ் வெல் அஸ் ஃபார்வர்ட் லுக்கிங். ஃபார்வர்ட் லுக்கிங் எதை மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபியூச்சர். ஸோ இன்னைக்கு இந்த கண்ட்ரோல் பிளானிங் வந்து ஃபியூச்சருக்கு அக்செப்ட் ஆகுமா? இப்போ பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நம்ம வந்து டிசைட் பண்றோம், பட் ஃபியூச்சருக்கு இது அக்செப்டபிளா இருக்குமா? ஆஸ் வெல் அஸ் இட் இஸ் அ டைனமிக் ப்ராசஸ். ஒரு பவர்ஃபுல் ஆனது, ஒரு நல்ல ஒரு கண்ட்ரோல் இருக்கிற சுச்சுவேஷன்ல தான் என்ன சேஞ்சஸ் இருந்தாலும் அதை அடாப்ட் பண்ணிக்கிறோம். ஆஸ் வெல் அஸ் கம்பெனிக்கு லாபம் கிடைக்குது. தென் மெஷர்மெண்ட். எந்த இடத்துல நம்ம மெஷர் பண்றோம் கண்ட்ரோல்ஸை வந்து? ஒரு மேனேஜர்கிட்ட இவ்வளோ லிமிட் இருக்குது, ஜெனரல் மேனேஜர்கிட்ட. அப்போ இந்த கண்ட்ரோல் எல்லாமே கரெக்டு தானா அப்படிங்கிறத என்ன செய்றோம்? ரிவ்யூ பண்றோம். தென் பிளானிங் அண்ட் கண்ட்ரோல் இன்செப்பரேட்டபிள் ட்வின்ஸ். ரெண்டுமே. ஸோ பிளானுக்கு வந்து என்ன இருக்கும்? செட் ஆஃப் கோல்ஸ் இருக்கும். பட் கண்ட்ரோல்ல வந்து என்ஷூர் பண்றோம் இந்த கோல்ஸ் கரெக்டு தானா. தென் பெர்ஃபார்மன்ஸ். பிளான்ல வந்து ஒரு அவுட்லைன் கொடுத்துருக்கோம், பெர்ஃபார்மன்ஸை வந்து பார்க்கறது எங்கன்னா கண்ட்ரோல்ல தான். ஸோ இட் இஸ் ஒரு டிசைன் தான், பிளானிங் ஒரு டிசைன். பட் இங்க என்ன செய்யறோம்? கண்ட்ரோல்ல ஒரு கரெக்டிவ், கரெக்ட் பண்ற ஸ்டெப்ஸ் எல்லாமே இந்த கண்ட்ரோல்ல தான் இருக்கும். ஏன் இந்த கண்ட்ரோல் நெசசிட்டி அப்படின்னு சொல்றோம்? கம்பெனியோட கோல் அச்சீவ் பண்றோம். தென் நம்மளோட ரிசோர்சஸ், என்னென்ன ரிசோர்சஸ் இருக்குது? ஹியூமன் ரிசோர்சஸ், பிசிக்கல் ரிசோர்சஸ். பிசிக்கல்ன்றது என்ன இதுல மீன் வருதுன்னா ஹியூமன் ரிசோர்சஸ். தென் வேஸ்டேஜ் அவாய்ட் பண்றது. இந்த இடத்துல எல்லாம் நம்ம என்ன செய்றோம்? கண்ட்ரோல்ல கொண்டு வர்றோம். எம்ப்ளாயி மோட்டிவேஷன். ஸோ எம்ப்ளாயிக்கு கண்டிப்பா மோட்டிவேஷன் இருக்கணும். அந்த மோட்டிவேஷன் இல்லைன்னா என்ன செய்ய முடியாது? கண்ட்ரோல் பண்ண முடியாது. எதனால கண்ட்ரோல் பண்றோம்? இந்த கண்ட்ரோல் இருக்கிறதுனால மட்டும்தான் நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். தென் ஃபெசிலிட்டேட்ஸ் கோஆர்டினேஷன். இந்த கண்ட்ரோல் ஆஸ் வெல் அஸ் கோஆர்டினேஷன் இன்டர் தான் இருக்கு. ஸோ வாட் இஸ் கண்ட்ரோல் ப்ராசஸ்? ஒரு செயல்பாடு எப்படி இருக்கு கண்ட்ரோல் ப்ராசஸ்ல அப்படின்னு பார்க்கும்போதுல ஒரு ஸ்டாண்டர்ட், செட் ஆஃப் ஸ்டாண்டர்ட், டான்ஜிபிள் ஆர் இன்டான்ஜிபிளா இருக்கலாம் அந்த ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ அந்த ஸ்டாண்டர்டை நோக்கி தான் கம்பெனி என்ன செய்றாங்க? ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆஸ் வெல் அஸ் ப்ராசஸ்ல என்ன செய்றாங்க?
அப்சர்வேஷன், ரிப்போர்ட்ஸ் எல்லாமே என்ன செய்றாங்க, ஆக்சுவல் ரிசல்ட்டுக்கு கிடைக்கிறத எடுத்துக்கிறாங்க. ஆஸ் வெல் அஸ் பாஸ்ட் அண்ட் ப்ரெசண்ட்டை வந்து கம்பேர் பண்றாங்க. இன்கேஸ் இதுல டிஃபால்ட் இருந்தேன்னா அதை என்ன செய்றாங்க, கரெக்ட் பண்ணிக்கிறாங்க. தென் எப்படி அதை கரெக்ட் பண்றாங்க? ஸோ அவங்களோட பிளானிங் என்ன, பெர்ஃபார்மன்ஸ் என்ன, பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டுக்கும் மேட்ச் ஆகியிருக்கா, மேட்ச் இல்லாத சுச்சுவேஷன்ல அதை எப்படி அதை அப்கிரேட் பண்றது, ஒரு நல்ல ஒரு குட்டா கொண்டு வர்றது அப்படிங்கிறதுக்கு என்ன செய்றாங்க, இந்த கண்ட்ரோலிங் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. எலிமெண்ட்ஸ் ஆஃப் எஃபெக்டிவ் கண்ட்ரோல். ஃபர்ஸ்ட் சிம்பிளா இருக்கணும். அது ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கோ அதை செயல்படுத்துறதுக்கோ ஈஸியா இருக்கணும். ஃப்ளெக்சிபிலிட்டி. ஃப்ளெக்சிபிலிட்டினா என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் அதை அடாப்ட் பண்ணிக்கிடணும். பட் இது எல்லாமே என்ன இருக்கணும், செயல்படுத்தக்கூடியதா இருக்கணும். ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கக்கூடாது. தென் இந்த கண்ட்ரோலுக்கு அதிகமான காஸ்ட் ஏற்படக்கூடாது. ஸோ காஸ்ட் அதிகமானன்னா ஒர்க்கர்ஸ்க்கு வந்து சேலரி கொடுக்கறதுல கஷ்டமாயிடும். தென் ரிசல்ட் அனலைஸ் பண்றாங்க. ஆஸ் வெல் அஸ் இந்த கண்ட்ரோல் பிளானிங் எல்லாமே ஒர்க்கர்ஸ் வந்து அக்செப்டபிளா இருக்கணும். ஒர்க்கர் அக்செப்டன்ஸ் இருந்தா மட்டும்தான் எஃபெக்டிவ் கண்ட்ரோல் இருக்கும். இந்த கண்ட்ரோல் டெக்னிக்ஸ், பட்ஜெட்டரி கண்ட்ரோல். ஸோ இந்த பட்ஜெட்டரி கண்ட்ரோல் எதுக்கு யூஸ் ஆகுது? ஃபினான்ஷியல் பிளானிங். கம்பெனிக்கு எவ்வளோ இன்கம் இருக்கு, எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கு, பிரேக் ஈவன் அனாலிசிஸ். ஸோ இந்த பிரேக் ஈவன் அனாலிசிஸ்ல என்ன சொல்றோம், கம்பெனிக்கு இந்த சுச்சுவேஷன்ல சேல்ஸ் அதிகமாக ஆனா மட்டும்தான் ப்ராஃபிட் கிடைக்கும். பட் சேல்ஸ் அதிகமாகாம இருக்கும் போச்சுல ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு இந்த இடத்துல ஈக்குவலிபிரியம் ஆயிரும். எவ்வளோ சேல்ஸ் அதிகமானா மட்டும்தான் ப்ராஃபிட் கிடைக்கும், அதர்வைஸ் நார்மலா ரொட்டீனுக்கு தான் இருக்கும். தென் டேட்டா, பாஸ்ட் டேட்டா ப்ரெசன்ட் டேட்டா கம்பேர் பண்றாங்க. ஸோ இதுதான் ட்ரெடிஷ்னல் டெக்னிக்ஸ். மாடர்ன்ல என்ன செய்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். இன்னைக்கு எந்த இடத்துல இருந்தாலும் என்ன ஒரு விஷயத்தினாலும் வித்தின் அ செகண்ட் நம்ம என்ன செஞ்சிடலாம், மாடர்ன் டெக்னிக்ஸ் மூலமா நம்ம ரிசீவ் பண்ணிக்கிடலாம், கம்பெனி ரிசீவ் பண்ணிக்கலாம். பர்ட் சிபிஎம் ப்ராஜெக்ட் நெட்வொர்க் வந்து எந்த ரூட்ல போனால் நமக்கு ஈஸியாக இருக்கும். மேனேஜ்மெண்ட் ஆடிட், நம்மளோட ரிவ்யூஸ், ஸோ பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரிவ்யூ பண்ணிக்கிடலாம். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அனாலிசிஸ், எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் அதுல இருந்து எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கி அப்படிங்கிறதையும் நம்ம என்ன செய்றோம், இந்த கண்ட்ரோல் ப்ராசஸ் மூலமா டெக்னிக்ஸ் மூலமா தெரிஞ்சுக்கிடலாம். லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மேனேஜ்மெண்ட் பை எக்ஸெப்ஷன். இந்த மேனேஜ்மெண்ட் பை எக்ஸெப்ஷன்ஸ், எக்ஸெப்ஷன்னா என்ன, சர்டன் பிரின்சிபல்ஸுக்கு வந்து ரொம்ப அட்டென்ஷன் கொடுக்க கூடாது. ஸோ என்ன ரூல்ஸ்னு நம்ம ஃப்ரேம் பண்ணிட்டோம். ஸோ ஃப்ரேம் பண்ணதுக்கு அப்புறம் இது கரெக்டா இருக்குமா அப்படின்ட்டு என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. ரொட்டீன் டெசிஷன்ஸ், இது டெய்லி நடக்கிறது, அந்த டெய்லி நடக்கிறதுக்கு என்ன செய்யக்கூடாது, ரொம்ப வந்து உள்ள உள்ள போய் பார்க்கக்கூடாது. இதோட எலிமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போதுல மெஷர்மெண்ட், ப்ரொஜெக்ஷன், செலக்ஷன், அப்சர்வேஷன், கம்பாரிசன் அண்ட் டிசிஷன் மேக்கிங். தென் ரிப்போர்ட்டிங். ஸோ எதுக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும், எதுக்கு ரிப்போர்ட் கொடுக்க கூடாது அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ மேனேஜ்மெண்ட் பை எக்ஸெப்ஷன் இஸ் அ மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல் தட் ஃபோக்கஸ் எதை நோக்கி போகுது, டைரக்டிங் அட்டென்ஷன் அண்ட் ரிசோர்சஸ் primarily to situations, என்ன சுச்சுவேஷன் வருதோ அதுல இருந்து நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், லேர்ன் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.